Welcome to Plus One Business Maths. Second chapter, Algebra. In the second chapter, we are going for exercise 2.5, Mathematical Induction. Very easy exercise. இதை நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. 3 ஸ்டெப் நீங்கள் பண்ணி ஆகணும். ஒரு கணக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஐ ஹவ் டேக்கன் எக்ஸாம்பிள் 2.34 எடுத்திருக்கேன். இதில் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து P of n அப்படி வச்சுக்கோங்க. P of n is equal to இந்த n into n plus 1/2, அதாவது இந்த கணக்கை P of n அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, எண்ணுக்கு 1ன்னு போடுங்க. இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே 1 ஆகும். இங்கே 1, இங்கே 1 + 1 2, 2/2. இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் டேர்ம் 1ன்னு சொன்னதுனால ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் பார்க்குறீங்க இந்த பக்கம். ஸோ LHSஸும் RHSஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்குறீங்க. ஈக்குவலாக இருக்கும், அதை வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறீங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது 1 + 1 2, 2/2 just 1. ஸோ LHSல 1 இருக்குது, RHSலேயும் 1 இருக்குது. ஸோ P of 1 is true அப்படின்னு சொல்கிறீங்க. LHS equal to RHS. ஸோ therefore P of 1 is true. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எல்லா கணக்குக்கும் நீ தான் பண்ண போகிறீங்க. முதல்ல கணக்கு கொடுத்தோடனே let P of n equal to this. அப்புறம் போட்டு n equal to 1 வைங்க. இதில் என்ன ஃபஸ்ட் டைம் பாருங்கள், இந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் n equal to 1ன்னு போடுங்க. இதுவும் சேமாக இருக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, let us assume P of k to be true. நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, k வர இடத்துல n வர இடத்துல k போடுறீங்க. 1 + 2 + 3 ... up to k equal to k into k + 1/2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. கரெக்டு அப்படின்னு சொல்கிறீங்க. k into k + 1/2 equal to this. இது ரெண்டாவது ஸ்டெப். எல்லா கணக்குக்கும் இந்த 2 ஸ்டெப் இருக்கும். மூணாவது ஸ்டெப் வந்து let us prove P of k trueனா இதுக்கு அடுத்ததா P of k + 1 to be true அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். இதில் n வரைக்கும் அப்படின்னா இதுக்கு அடுத்த டைம் என்ன வரும், ஸோ n + 1 நம்ம கேன்னு சொல்லியிருக்கோம். அதனால் k + 1 இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம். ஏன்னா 1 2 3ன்றது டிஃப்ரென்ஸு ஒன்றா இருக்குது. k வரைக்கும் இருக்குன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரணும், k + 1. ஸோ இந்த பார்ட் என்ன பண்ணுறீங்க, 1 + 2 + 3k up to k + 1 எழுதுறீங்க. இந்த up to k வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இது கரெக்டு அப்படின்ட்டு. k into k + 1/2. எக்ஸ்ட்ராவை நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, k + 1. அந்த k + 1 ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா, 1 + 2 + 3 up to k + 1. அது up to k வரைக்கும்ன்றதை நம்ம we have taken for granted k into k + 1/2. அது ஒரு நிஜம் அப்படின்ட்டு ட்ரூ அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இதுக்கு பதிலாக இதை போடுறீங்க. இங்கே k + 1. இந்த k + 1 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா k + 1 இது k/2 + 1. எல்சிஎம் எடுத்திங்கன்னா k + 2/2 வரும். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் k + 1 போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன வரணும், n வர இடத்துல k + 1 வரணும். இங்கே k + 1 + 1/2 வரணும். we got it also. அதே இது வந்துடுச்சா. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா P of k true அப்படின்னா implies P of k + 1 true. இது நிஜம்னா இது அடுத்த டேர்ம் நிஜம். P of k + 1 true அப்படின்னா P of k + 2 also true. k + 2 true அப்படின்னா P of k + 3 true. இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். இதை தான் மட்டும் சொல்லணும்னா பை மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் இதே போல் பண்ணோம்னா P of n true அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறோம். that ends the problem. ஸோ 5 மார்க் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா கூட 2 மார்க் இருக்கும். இந்த பார்ட்டு தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். P of k + 1 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் k + 1 போட்டு என்ன வரும் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கொண்டு வந்து காட்டணும். அங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது. மீது ரெண்டுமே ப்ராப்ளமே இல்லை. P of 1 ஜஸ்ட் நீங்கள் எழுதிடலாம், P of k ட்ரூன்னு சொல்லிடலாம். P of k + 1 ட்ரூ அப்படின்னு காட்டுறதுல தான் சின்ன பிரச்சனை ஏதாவது வரும். அதை மட்டும் we are going to emphasize. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா. ஸோ இனிமேல் நான் வந்து இந்த 2 ஸ்டெப்பை நான் எழுத மாட்டேன். ரொம்ப ஷார்ட்டாக நான் முடிச்சுட்டு போயிடுவேன். இவ்வளோ டீட்டெயிலாக எழுத மாட்டேன். P of k + 1 ட்ரூ அப்படின்றது மட்டும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாமா. அடுத்த எக்ஸாம்பிள் 2.35 ப்ரூவ் பை mathematical induction 1 + 3 + 5 up to 2n - 1 அப்படின்னு சொன்னால் that is equal to n². ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை நீங்கள் P of n வச்சுக்கணும்.
ஸோ நான் அதில் ஸ்டேட் பண்ணுற இதில் P of n equal to the 1 plus 3 plus 5 up to this 2n minus 1 equal to n square. அப்போ what is P of 1? P of 1 இங்கே ஃபஸ்ட் டேர்ம், அந்த பக்கம் போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர், அதுவும் 1. ஸோ P of 1ன்றது 2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? P of k to be true அப்படின்னு எழுதணும். Let us assume P of k to be true. What is P of k? P of k ன்றது இது 1 plus 3 plus 5 k n வர இடத்துக்கு பதிலாக நீங்கள் k ன்னு போடுறீங்க, இங்கே k ஸ்கொயர் அப்படின்னு போடுறீங்க. இது ட்ரூ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ தான் ப்ராப்ளமே. we have to prove that P of k plus 1 to be true. ஸோ P of k plus 1 என்ன வரும்? P of k ன்றது இது வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்த டேர்ம் இது வந்து P of k. இதுக்கு அடுத்த டைம் என்ன இருக்கும்ன்றது நீங்கள் எழுதணும். P of k plus 1. இதுக்கு அடுத்த டைம் என்ன இருக்கும்? எப்படி இருக்குது? 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, ஆட் நம்பராக இருக்குது. அப்போது அடுத்த டைம் என்ன வரணும் அப்படின்னா அதை விட ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 minus 1 plus 1. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 2k plus 1ன்றது k plus 1th டேர்ம். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டு பி ட்ரூ சொன்னதுனால இதை k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதோட இங்கேயும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதான் இது வரைக்கும் k ஸ்கொயர், இது 2k plus 1. அப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் 2k plus 1 அப்படின்னு ஆகிடும். வாட் இஸ் k ஸ்கொயர் ப்ளஸ் 2k plus 1? ரொம்ப ஈஸி இல்லையா? k plus 1 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே நம்ம k plus 1 போட்டால் என்ன வரணும்? இங்கே k plus 1 த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா? அப்போது நீங்கள் எழுத வேண்டியது கன்க்ளூஷன் பை P of k true implies P of k plus 1 2. இது உண்மைனா இதுவும் உண்மை அப்படின்னா இப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பை மேத்தமெட்டிக் இண்டக்ஷனில் we can prove that P of n is true. முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டெப்லையும் நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு P of n இப்படி எழுதிட்டு உடனே n equal to 1 சொல்லி LHS equal to RHS இருக்கா சொன்னோடனே P of 1 true. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் let us assume P of k to be true நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல n வர இடத்துல k போடுறீங்க, n வர இடத்துல k போடுறீங்க. அதுக்கு அடுத்தது we have to prove P of k plus 1. அதாவது இதுக்கு அடுத்த டேர்மை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்னன்றது நீங்கள் பார்த்து பண்ணணும். இது அடுத்த டேர்ம் வந்து 3, 5 ஆட் நம்பராக இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன ஆகணும்? இதை விட ஒரு 2 ஆட் ஆகணும். ஆட் ஆச்சுன்னா 2k plus 1. இது வரைக்கும் k ஸ்கொயர், இது ஒரு 2k plus 1 இல்லையா? இது k ஸ்கொயர் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த 2k plus 1 இப்போ எக்ஸ்ட்ரா அப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகுது? k plus 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா k plus 1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? k plus 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகும். we got it. therefore P of k true அப்படின்னா P of k plus 1 true. therefore by mathematics P of n is true. ஸோ ஈஸியாக புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. ஒன்லி திங் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ப்ரூஃப் பண்ணணுன்றது கிளியராக தெரியணும். k plus 1 அப்படின்னா அந்த இடத்துல k plus 1 போடணும். அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு யூ ட்ரை டு ப்ரூவ் தட் பார்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அடுத்த எக்ஸாம்பிள் ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. அதே பிரின்சிபல் முதல்ல P of n, இது எல்லாமே P of n எடுத்துக்கிறோம். தென் வாட் இஸ் P of 1? இங்கே என்ன ஃபஸ்ட் டேர்ம் 1 ஸ்கொயர், அந்த பக்கம் 1ன்னு போட்டால் என்ன ஆகுது? 1, 1 plus 1 2, அதுக்கப்புறம் 2 plus 1 3, கீழே 6, இது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1. ஸோ LHS equal to RHS. அதனால் P of 1ன்றது ட்ரூ. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? P of kன்றது அசியூம் பண்ணிக்கணும் ட்ரூவாக. P of kன்றது எது வரைக்கும் வரணும்? 1 ஸ்கொயர்லேருந்து k ஸ்கொயர் வரைக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்கொயரில் இருக்கிறதுனால. அப்போ ஃபார்முலா படி என்ன வரணும்? இதில் n வரதுலாம் நீங்கள் k அப்படின்னு போடணும். அவ்வளோதான். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா? இதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். இது உண்மை இல்லை. யூ ஹாவ் டு சே தட் இதை அசியூம் பண்ணிக்கிறோம். let us assume that P of k to be true. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது let us prove P of k plus 1 to be true. அப்போ k plus 1 என்ன வரணும்? இந்த இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இது இல்லாமல் k ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும். அடுத்த டேர்மு வரும். அடுத்த டேர்ம் k plus 1 த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக என்ன வரணும்? கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வரணும்? k வர இடத்துல k plus 1 வரணும். இங்கேயும் உங்களுக்கு k plus 1 வந்தோன்னா k plus 2 அப்படி ஆகிடும்.
இந்த இடத்துல உங்களுக்கு k plus 1 plus 1 the whole thing by 6 வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஆன்சராக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓவர் 2k அப்புறம் ஒரு 2 plus 1 the whole thing by 6 இதை நீங்கள் கொண்டு வந்து காட்டணும். k plus 1 true அப்படின்றதுக்கு வருதான்னு பார்க்கலாமா? புரியுறதா? என்ன வரணுன்றது கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதை கொண்டு வரணும் இங்கே. அதாவது we have to prove that this side equal to இந்த பார்ட்ன்றது. இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன இருக்குது? இது வந்து அப் டு k வரைக்கும் இது இருக்குது. இப்போ k plus 1 நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? k plus 1 the whole square ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. இது வரைக்கும் இங்கே இருக்குது, இது எக்ஸ்ட்ரா இது. அதனால் இது வரைக்கும் இருக்கிறத போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா டேர்மை இங்கே பண்ணுறேன். இப்போ ரெண்டுலேயுமே k plus 1 காமனாக இருக்கா? அதனால் k plus 1 வெளில எடுத்துடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குங்க? இங்கே k இருக்குது, இங்கே 2k plus 1 by 6. இங்கே k plus 1 the whole square எடுத்ததுனால மிச்சம் ஒரு k plus 1. சரியா? ஒன்றும் பெரிய கஷ்டமான இதெல்லாம் போடல ஸ்டெப்ஸு, வெரி ஈஸி ஸ்டெப். என்ன இருக்குன்றதை போட்டிருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் தான் பண்ணி ஆகணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எல்சிஎம்மும் ஒரே ஸ்டெப்பை நான் எடுத்துடுறேன். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2k², அப்புறமா ஒரு k, இந்த 6 எல்சிஎம் எடுத்ததுனால இங்கே வரும் 6k plus 1 divided by 6 வரும். ஓகேவா? நான் இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா k plus 1 எனக்கு வேணும். ஸோ k plus 1 ஒன்றும் பண்ண வேண்டாம், k plus 1 அப்படியே இருக்கட்டும். இதை பார்ட் பண்ணோம்னா 2k² வரும் ப்ளஸ் ஒரு 7k plus 1 by 6 எப்படி வரும்? 2k² plus 6k plus 1 by 6 எப்படி வரணும் உங்களுக்கு? சரியா? இப்போ நான் எங்கேயோ ஒரு சிம்பிள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்கு? இங்கே 6ஆல் பண்ணுறப்போ 6k plus 6ன்னு வந்திருக்கணும். ஸோ இந்த பார்ட்டில் 6ன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. 2k into 2 into 6 ப்ராடக்ட் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ப்ராடக்ட் வந்து 12 வரணும். இங்கே சம் வந்து 7 வரணும். அப்போ 3 and 4. ஸோ இந்த பார்ட் என்ன ஆகும்? 2k² plus 7k plus 6kன்றதை I can write it as 2k² plus 4k plus 3k plus 6. இந்த ரெண்டுலேயும் 2k காமனாக எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்கும்? k plus 2 இருக்கும். இந்த ரெண்டுலேயும் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா k plus 2 இருக்கும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா k plus 1 இது அப்படியே இருக்குது. இந்த பார்ட் பண்ணுறப்போ ஒரு k plus 2 இருக்குது. அது இல்லாமல் 2k plus 3 by 6. நமக்கு என்ன காட்டணும்? k plus 1, k plus 2, 2k plus 3 by 6. We have proved it. ஸோ நம்ம என்ன காட்டியிருக்கோம்? p of k ட்ரூவாக இருந்ததுன்னா p of k plus 1 ட்ரூ அப்படின்னு போட்டோம். இந்த p of k plus 1 திருப்பி சொல்கிறேன், p of k plus 1 தான் உங்களுக்கு பிரச்சனையே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைண்ட் டிஃபிகல்ட் ஒன்லி இந்த பார்ட். இது என்ன பண்ணணுன்றது தெரியாமல் குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் திருப்பி நான் சொல்கிறேன், k plus 1 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் k plus 1 போடுறீங்க. இங்கேயும் k plus 1 வரும், இங்கே k plus 1 plus 1 வரும், 2 into k plus 1 plus 1 வரும். இதுதான் p of k plus 1. பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம்? p of k ட்ரூலேருந்து p of k plus 1 ட்ரூன்னு காட்டணும். ஸோ p of k எழுதிடுங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் ஆனால் வெறும் எப்போ k plus 1 போட்டுறாதீங்க. இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயரில் இருக்குது. இது அடுத்த டேர்ம் வரிசையாக இருக்குது, 1 2 3. அதனால் நெக்ஸ்ட் டேர்ம் மஸ்ட் பி k plus 1 தான் இருக்கணும். k plus 1 தான் ஹோல் ஸ்கொயரை போடுறோம். ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். எல்சிஎம் எடுக்குன்னா எல்சிஎம் எடுங்க, காமன் ஃபேக்டர் தான் காமன் ஃபேக்டர் எடுங்க, அண்ட் சிம்பிளிஃபை தட் பார்ட். அண்ட் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு அந்த k plus 1 போட்டால் வர்றது வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ். இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஓன்லி ஹியர். இதை மட்டும் தரவாயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த ரெண்டு ஸ்டெப்பில் வந்து ஐ எம் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை யோசிக்கிறதுக்கு. ஜஸ்ட் p of 1 போட்டப்பறம் p of k to be true அப்படின்னு சொல்ல போகிறோம். p of k plus 1 பார்ட் கிளியர் ஆகிடுச்சா? இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் மொத்தமாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 கணக்கு இருக்குது போல இருக்குது. எக்ஸசைஸில் ஒரு 9 சம்ஸ் வருது, டோட்டலி 14 சம்ஸ். இதை ப்ராடாக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி டைப், அதாவது ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு காட்டுங்க அப்படின்ற டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ப்ரூவ் தட் இட் இஸ் டிவிசிபிள் பை சம் 24, 25 ஆர் 6 அந்த மாதிரி சொல்கிற கணக்கு. அதனால் அந்த 2 எக்ஸாம்பிள் வந்து அது போல். அதனால் அதை விட்டுட்டு நான் எக்ஸசைஸ் போகிறேன். இதே டைப் முதல்ல உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ
ஃபஸ்ட்டு ஒரு 2 கணக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஐ எம் கோயிங் ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். 1 cube plus 2 cube plus up to n cube equal to this. முதல் ஸ்டெப் என்ன? P of n. இதை வந்து P of n வச்சுக்க போகிறோம். அண்ட் n equal to 1ன்னு போட்ட போகிறோம். இங்கே n equal to 1 இருக்குது, 1 cube இருக்குது. இந்த பக்கம் 1ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 1. இது 1 plus 1 2. 2 square வந்து 4. 4 by 4. So 1. So P of 1 is 2. சரியா? இதெல்லாம் நீட்டாக எழுதுறீங்க. let P of n equal to this அப்படின்னு சொல்கிறீங்க. let P of n equal to 1 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் 1ன்னு எழுதுறீங்க. இந்த பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்குறீங்க. ஸோ 1 வந்தது அப்படின்னா then you say that P of 1 is true. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்? we are assuming P of k to be true. what is P of k? P of k அப்படின்றது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அதாவது n-க்கு பதிலாக நீங்கள் k-ன்னு போட போகிறீங்க. இது k cube ஆகிடும். இந்த பக்கம் என்ன ஆகும்? it will be n-க்கு பதிலாக k ஸ்கொயர். இது k plus 1 the whole square by 4 இப்படி ஆகிடும். இதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிங்க. let us assume P of k to be true. ரைட். இப்போ now we have to prove what? P of k plus 1. P of k plus 1 என்ன வரணும்? இதுக்கு அடுத்த டேர்ம் வரைக்கும் வரணும். அடுத்த டேர்ம் என்னது? இது n அப்படின்னா அடுத்த டேர்ம் 1 plus 2 plus 3 இருக்கிறதுனால n plus 1 வரணும். அண்ட் எல்லாமே க்யூபாக இருக்கிறதுனால இங்கே k cube, இது அடுத்த டேர்ம் k plus 1 the whole cube அப்படி வரணும். இந்த பார்ட் வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த இதுன்னுட்டு k ஸ்கொயர் k plus 1 the whole square by 4 அப்படின்னு வச்சுருக்கோம். இது இல்லாமல் ஒரு k plus 1 the whole cube அப்படி வருது. சரியா? இந்த பார்ட்டு தான் உங்களுக்கு தெரியும். கிளியராக அப்புறம் திருப்பியும் சொல்லிட்டோம். P of k plus 1 நீங்கள் காட்டிட்டீங்கன்னா இந்த 5 மார்க் இது வந்துன்னா சொறையாக உங்களுக்கு 5 மார்க். ஸோ k ஸ்கொயர் இன்ட்டு k plus 1 the whole square by 4 எக்ஸ்ட்ராவாக என்ன தரும்? k plus 1 சொன்னதுனால இங்கேயும் k plus 1 the whole cube, இங்கேயும் k plus 1 the whole cube. இந்த பார்ட் இப்போ நீங்கள் என்ன வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். P of k plus 1 இது P of k. அப்போ P of k plus 1ன்னா n வர இடத்துல k plus 1 the whole square வரணும். இங்கே n இருக்குல்ல k plus 1 அப்படின்னா அது எல்லாம் ஒரு 1, அதனால் k plus 2 the whole square வரணும் by 4. இந்த ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ரெண்டில் என்ன இருக்குது? k plus 1 the whole square காமன் ஃபேக்டர் இருக்கா? வெளில எடுத்துடலாம். எல்சிஎம் ஒரே சமயத்தில் எடுத்துடலாம். k plus 1 the whole square எடுத்துகிட்டேன் by 4 எடுத்துகிட்டேன். அப்போ மிச்சம் இங்கே k ஸ்கொயர் இருக்குது. k plus 1 the whole square எடுத்துட்டோம். அப்போ ஒரு k plus 1 இருக்கும். எல்சிஎம் வரதுனால ஒரு 4 times of k plus 1. ஓகே, ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கோம். எல்சிஎம் வேணுன்றதுனால இங்கேயும் 4 இங்கேயும் 4 போகிறதுனால எல்சிஎம் 4 வந்துருச்சு. இங்கே 4 times of இது வரணும். k plus 1 the whole square வெளில எடுத்ததுனால 4 into k plus 1 முடிஞ்சு போச்சு கணக்கு. இது என்னது? இது k plus 1 the whole square by 4. இது என்னது? k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 அப்படின்றது k plus 2 the whole square தானே. ஸோ k plus 2 the whole square பண்ணோம்னா k ஸ்கொயர் வந்திருக்கும், 4k வந்திருக்கும், 4 வந்திருக்கும் by 4. அதுதான் நமக்கு காட்டணும். ஸோ P of k plus 1 true. Hence by mathematical induction conclusion எழுதும். Hence by mathematical induction அதாவது P of k true leads to P of k plus 1 true. இதுக்கு அடுத்ததான் 2 ஸ்டெப். ஒன்று P of k true leads to P of k plus 1 true. கடைசியாக by mathematical induction P of n is true. Is it alright? P of k plus 1 கண்டுபிடிக்கிறது ஓகேவா? இப்போ எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம் போகிறேன். எக்ஸசைஸில் செகண்ட் ப்ராப்ளம் 1க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சு 2, அதாவது 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 dot dot n into n plus 1 அப்படின்றது வச்சுருக்காங்க. டோன்ட் மல்டிப்ளை பண்ணாதீங்க. 1 into 2 அப்புறம் 6 அப்படிலாம் அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் ரொம்ப கஷ்டம். கீப் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? ஆஸ் யூஷுவலாக புட் n equal to 1 போட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்கும்? when you are putting n equal to 1 அப்படின்னா இங்கே 1 into 2 2. அந்த சைடில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 1, அப்புறம் 1 plus 1 2, அப்புறம் 1 plus 2 3. அந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுச்சு 2. therefore P of 1 is 2. அடுத்தது நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கணும்? P of k to be true. ஸோ P of k அப்படின்றது 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 dot 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 k into k plus 1 that is equal to k into k plus 1 into k plus 2
by 3 we are assuming to be true. Now we have to go for next term varano, that is p of k plus 1. That next term நீங்க எழுதணும். So what is the next term? எப்படி இருக்குது? அதாவது இந்த டேர்ம்னா இந்த டேர்ம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த டேர்ம், இந்த டேர்ம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த டேர்ம் அப்படி வருது. அப்போ இங்கே என்ன வரணும்? இங்கே k into k plus 1 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு இந்த டேர்ம் வரணும், இதுக்கு அடுத்த டேர்ம் வரணும். சரியா? இந்த பார்ட்டு தான் நீங்கள் திருப்பி சரியாக புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குது? 1 2, அதுக்கப்புறம் 2 3, அப்புறம் 3 4 அப்படி. அப்போ k plus 1 அப்படின்னா k plus 1, அதுக்கப்புறம் k plus 2 இது வரணும். இது என்னவா வரணும் உங்களுக்கு ஆன்சர்? இது அதுக்கு முன்னாடி நம்ம இது ரெண்டு முடிச்சிடலாம். இது வரைக்கும் p of k, அதனால் இது என்ன ஆகணும்? k into k plus 1 இந்த k plus 2 by 3 இது எது வரைக்கும்? up to இது வரைக்கும். இப்போ நம்ம என்ன எக்ஸ்ட்ரா இங்கே பண்ணியிருக்கோம்? k plus 1 into k plus 2. So you put that. வேறு முடிஞ்சிருச்சு. இனிமேல் சிம்பிளிஃபிகேஷன் தான். k plus 1 k plus 2 ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் காமன் ஃபேக்டராக எடுத்துடுறேன். ஸோ என்ன மிச்சம் இருக்கும்? இங்கே k by 3 இருக்கும் ப்ளஸ் அதுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டோம், ஒரு 1 இருக்கும். இந்த பார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஆல்மோஸ்ட் we got it I think. k plus 1 இருக்குது, k plus 2 இருக்குது, இது k plus 3 ஆகிடும், கீழே 3 வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா k plus 1ன்றது என்ன வரணும்? n வர இடத்துல k plus 1 போட போகிறீங்க, அது k plus 1. இங்கே k plus 1 plus 1, அப்போது k plus 2. இங்கே k plus 1 plus 2, k plus 3 by 3 அதே தானே வந்திருக்கு. இதை நீங்கள் போட்டு காட்ட வேண்டாம், இது ஆனால் உங்களுக்கு தெரியணும் சரியாக வந்திருக்குமா அப்படின்றதுக்காக. இல்லை ஒரு ஓரமாக போடலாம். ஸோ we are getting p of k plus 1 this. அப்போ that is correct ஃபார்முலா படி. ஸோ p of k true takes you to p of k plus 1 true. அப்போ என்ன பண்ணுற நீங்கள் கன்க்ளூஷன் பை மேத்தமெட்டிக்ஷன் p of n is true. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் ப்ராப்ளம் Ex-2.5 third question 4 plus 8 plus 12 ... up to 4n equal to 2n into n plus 1. Very simple one. Put n equal to 1 போடுங்க, இங்கே 4 வரும். இந்த பக்கம் போட்டிங்கன்னா n equal to 1 வரும். 2 into 1 அப்புறம் ஒரு 2 into 2 4. p of 1 true. What is p of k? p of k ன்றது உங்களுக்கு என்ன வரணும்? இதே மாதிரியே நீங்கள் போடுறீங்க 4 plus 8 plus 12 ... up to 4k equal to 2k அப்புறம் k plus 1. இப்போ p of k plus இது அசியூம் பண்ணிக்க போகிறீங்க ட்ரூ எழுதுறீங்க. let us assume p of k to be true. இது let us prove p of k plus 1 to be true. இப்போ k plus 1 என்ன வரணும்? இதுக்கு அடுத்த டேர்ம் வரணும், இதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் 4 plus 8 plus 12 ... 4k. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரணும்? ஒரு 4 டிஃப்ரென்ஸ், அதனால் 4k plus 4 அது ஆட் ஆகும் p of k plus 1 அப்படின்னா. ஸோ அப்போ இங்கே இது இல்லாமல் 2k into k plus 1, இது இல்லாமல் இங்கே ஒரு 4k plus 4 வரும். இப்போ அந்த பாட்டு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2k ஆயிடுச்சா, இது ஒரு k plus 1 ஆகிடுச்சா, இதுலேருந்து 4 வெளியே எடுத்துடலாமா? ஸோ என்ன மிக்கும் 4 into k plus 1 எப்படி வரும்? ஸோ ரெண்டுலேயும் இப்போ என்ன நீங்கள் எடுக்கலான்னா 2 times of k plus 1 நீங்கள் எடுக்கலாம். 2 எடுத்துட்டோம், k plus 1 எடுத்துட்டோம். அப்போ இங்கே ரிமைனிங் k. அடுத்த டேர்ம் என்ன வருது உங்களுக்கு? 2k into k plus 1. இங்கே ப்ளஸ் போட்டுருக்கணும், அந்த ப்ளஸ் போட மறந்துட்டுருக்கேன். 4 times of say 4k plus 4. ஸோ இங்கே உங்களுக்கு ப்ளஸ். ஸோ 2 into k plus 1 காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே 2 எடுத்தாச்சு, k plus 1 எடுத்தாச்சு, ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் 2 times of k plus 1 into k plus 2. இப்போ p of k plus 1 அப்படின்னா இதில் போட்டால் என்ன வரணும்? n-க்கு பதிலாக k plus 1 வரணும். இங்கே k plus 1 plus 1 k plus 2 வரணும். அப்போ p of k plus 1ன்றது ட்ரூன்னு ஆகிடுச்சு. அப்போ p of k plus 1 ட்ரூன்றது எதுலேருந்து நம்ம வந்திருக்கோம்? p of k ட்ரூலேருந்து வந்திருக்கோம். ஸோ p of k true leads to p of k plus 1 true. Therefore by mathematician p of n is true. முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகலாம். ஃபோர்த் சம் 1 plus 4 plus 7. ஸோ 3 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஈக்குவல் டு திஸ்ன்னு காட்ட சொல்கிறாங்க. n equal to 1 என்ன? இங்கே 1, இங்கே 1 வருதான்னு பாருங்கள். இது 1, இது 3 minus 1 2 by 2, ஸோ 1. p of 1 is true.
Next நம்ம step என்ன? P of k to be assumed to be true. So P of k என்ன வரணும் உங்களுக்கு? 1 வரணும், 4 வரணும், plus 7 வரணும், அப்புறம் டாட் 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 n-க்கு பதிலாக எப்படி வரணும்? இந்த ஃபார்முலா படி என்ன வரணும்? n-க்கு பதிலாக k, இங்கே 3k minus 1 by 2 அப்படி வரணும். இப்போ next step என்ன பண்ணும்? இது assume பண்ணுறோம் to be true. We have to prove P of k plus 1 to be true. So k plus 1 term வரைக்கும் என்ன வரணும்? 1 plus 4 plus 7 up to இது k வரைக்கும். இது இல்லாமல் k plus 1 என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னோம்? 3 சொன்னோமா? அதனால் 3k minus 2 ஓட ஒரு plus 3 ஆட் பண்ணுறீங்க. அதாவது plus 3k plus 1 அப்படின்னு ஒன்று வரும். இந்த சார் புரியுறதா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? இதோட 3 ஆட் பண்ண 4 plus 3 7. ஆக இந்த டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இதை விட ஒரு 3 ஆட் ஆகும். இதோட ஒரு 3 minus 2 1 ஆக 3k plus 1 அப்படி வரும். இது வரைக்கும் உங்களுக்கு k into 3k minus 1 by 2 அது இல்லாமல் ஒரு 3k plus 1 இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன ஆன்சர் வரணும் உங்களுக்கு? அது ஒரு தடவை போட்டு படிச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டிங்கன்னா சந்தேகம் வராது. ஸோ k plus 1 அப்படின்றப்ப இந்த இடத்துல k plus 1 வரணும். இங்கே என்ன வரணும்? 3 times of k plus 1 அது இல்லாமல் ஒரு minus 1 by 2 ஆஃப் த 2 விட் பெருசாக இல்லை. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. k plus 1 இங்கே என்ன இருக்குது? 3k 3 into 1 3 3ல் போயிடுச்சுன்னா ஒரு மைனஸ் 1 போச்சுன்னா 2. ஸோ இது வரணும் உங்களுக்கு 3k plus 2 into k plus 1 by 2 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா P of k plus 1 ட்ரூன்னு ஆகிடும். ஸோ இந்த k plus 1 பார்ட்டை ஒரு ஓரத்தில் போட்டுக்கோங்க. n-க்கு பதிலாக k plus 1, இந்த n-க்கு பதிலாக k plus 1 ஃபார்ம் கணக்கில் -1 இருக்குது by 2 3k plus 3 இது ப்ளஸ் 3ல் ஒன்று போனதுனால 3k plus 2. இப்போ now let us go for this. இந்த பக்கம் அது வருதான்னு பார்க்கலாம். இதில் எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லை. அதனால் மல்டிப்ளை பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே வழி இல்லை. ஸோ 3k square minus k எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 times ஆஃப் அந்த 3k plus 1 the whole thing by 2. இது பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 3k square minus k 2 into 3k 6k 2 into 1 divided by 2. இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3k square plus 5k சரியா? அது இல்லாமல் ஒரு 2 by 2 3 into 2 ப்ராடக்ட் வந்து நமக்கு 6 ஆகுது. சம் வந்து ஒரு 5 வரணும். அப்போ வேறு ஒன்றுமே இல்லை 3 and 2. ஸோ இந்த பார்ட் நம்ம ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா 3k ஸ்கொயர் வரும் ப்ளஸ் ஒரு 3k ப்ளஸ் ஒரு 2k ப்ளஸ் 2. இதில் வந்து காமன் ஃபேக்டர் 3k நீங்கள் எடுத்துட்டீங்க. நார்மல் ஃபேக்டரைசேஷன் ஒன்றுமே புதுசு ஒன்றுமே இல்லை. ஸோ யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ அதுக்கு பதினால நான் நேராக இங்கே எழுதுகிறேன் 3k plus 2 into k plus 1 by 2 வந்துருச்சு. we have proved it. 3k plus 2 k plus 1 by 2. so therefore we write that p of k plus 1 is true. அடுத்த ஸ்டெப்பில் p of k true leads to p of k plus 1 true. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் therefore by mathematical induction p of n is true. is it all right? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 3 கணக்கு, எக்ஸஸில் ஒரு 4 கணக்கு, இதே மாடல், இது எல்லாத்தையும் இதே தான் பண்ண போகிறோம். P of 1 ட்ரூ காட்ட போகிறோம், P of k அசியூம் பண்ண போகிறோம், P of k plus 1 ட்ரூ அப்படின்னு காட்ட போகிறோம். இந்த P of k plus 1ல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டைப் என்னன்றது இப்போ பார்க்கலாம். Prove that 2 power of 3n minus 1 is divisible by 7 by means of mathematical induction. அதே தான் பிரின்சிபல் நமக்கு திருப்பி என்ன பண்ணணும்? P of 1 அப்படின்னு வச்சுப்போம். P of 1 அப்படின்றது n equal to 1ன்னு சொல்லணும். ஸோ P of n is equal to ஜென்ரலாக P of n அப்படி எழுதிக்கோங்க. இதை வந்து ரைட் இட் as 2 power of 3n minus 1 கொடுத்துருக்கிறது. இப்போ P of 1 என்னன்னு பாருங்கள். வாட் இஸ் P of 1? 2 power of n வந்து 1ன்னு போட போகிறோம். 3 minus 1 அதாவது 8 minus 1 அதாவது 7. இது divisible by 7. நீங்கள் சொல்ல வேண்டியது divisible by 7 சொன்னதுனால P of 1 is equal to சொன்ன போகாது. This is divisible by 7. Therefore P of 1 is true. Therefore we write that P of 1
true. The next part, as usual, let us assume P of k to be true. 2 power of 3k minus 1 is divisible by 7 அப்படின்னு வச்சுக்கிறீங்க. இதை இப்போ இதை இந்த ஹோல் நம்பரை டிவைட் பண்ணோம்னா டிவிசிபிள் பைனா கரெக்டாக டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பண்ணோம்னா 7 டைம்ஸ் ஆஃப் ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 2 power of 3k minus 1 அப்படின்றது ஈக்குவல் டு 7 டைம்ஸ் ஆஃப் சம் நம்பர். அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், சரி பி அப்படி எடுத்துக்கிறோம். இட் மஸ்ட் பி 7 டைம்ஸ் ஆஃப் சம் நம்பர் அப்படி வரும். இப்போ P of k plus 1 என்னன்னு பார்க்கலாமா. 2 power of 3k இந்த இடத்துல kக்கு பதிலாக k plus 1 வரணும் அண்ட் minus 1 கீழே. ஸோ அதாவது 2 power of 3k ப்ளஸ் ஒரு 3 minus 1. இது எப்படி எதெல்லாம் 2 power of 3k into 2 power of 3 minus 1. Otherwise 2 power of 3k இது 8 times minus 1. சரியா? அப்போது 2 power of 3k அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 power of 3k minus 1ன்றதை எப்படி எழுதியிருக்கோம். அப்போது இந்த பார்ட் என்னாகும், 8 times of 7p இந்த minus 1 அங்கே போகிறது plus 1. புரியுதா? 2 power of 3k அப்போது 2 power of 3kன்றது 7p plus 1. 2 power of 3k. ஸோ 8 into 2 power of 3k. இங்கே minus 1 இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு minus 7 ஆட் பண்ணுறேன் அண்ட் ப்ளஸ் 7 பண்ணிக்கிறேன். கேன்சல் ஆகிடும் இல்லையா எஃபெக்ட். என்ன காரணம், இது என்ன இருக்குது 7p plus 1. இந்த பார்ட் உங்களுக்கு minus 1 and minus 7 இது ஒரு 7 ஆகும். சரியா? இப்போ இந்த பார்ட் மட்டும் நீங்கள் ரெண்டுலுமே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 8 times 7p plus 1 minus 1 plus 7. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 7 வெளில எடுத்துடலாம். 7p plus 1 minus 8. சரியா? திஸ் பார்ட் நம்ம என்ன பண்ணணும், திஸ் டிவிசிபிள் பை 7ன்றதை காட்டிகிட்டு இருக்கணும். இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, என்ன பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பண்ணியிருக்கோமே இந்த இதோடு சேர்த்துக்கிறேன். minus 8 plus 1ன்றது அப்போ minus 7 ஆகிடுமா. இப்படி ப்ளஸ் 7 ஆகுமா. இந்த ரெண்டுலேயும் 7 வெளில எடுக்கலாமா. அப்போ என்ன ஆகும், 7 வெளில எடுத்துட்டோம்னா 8 into இது p minus 1 ஆகும் ப்ளஸ் 1. ஆக இந்த என்டையர் ப்ராக்கெட் இங்கே இருக்குது, அது எல்லாம் வெளியில் ஒரு 7 இருக்குது. இது என்ன வேணாலும் இருக்கட்டுமே, வெளில 7 இருக்குது இல்லையா, அப்போ 7 டிவைட் ஆகும் தானே. therefore it is divisible by 7. So by mathematics we have proved that this part is divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டோம். therefore P of k true அப்படின்னா P of k plus 1 ட்ரூன்றதை காட்டிட்டோம். therefore you are writing that as usual P of mathematician by P of n is true. இந்த பார்ட்டு கிளியராக இருந்ததுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ திருப்பின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட்டில் 2 power of 3k minus 1 divisible by 7 வச்சுட்ருக்கோம். அப்போ அதை டிவைட் பண்ணால் 7ஆல் இது வந்து 14 இருக்கலாம், அல்லது 21 இருக்கலாம், 28 இருக்கலாம், இன்னும் divisible by 7 சொல்லியிருக்கோமே. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 7 into சம் நம்பர் வரும். அந்த 7 into சம் நம்பரை இல்லாத ஆல்ஃபபெட்டாக ஒன்று பண்ணுற p அப்படின்ட்டு அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணும் போகலாம், t போட்டுக்கலாம், k போட்டுக்கலாம். k இங்கே இருக்குது, அதனால் k வேண்டாம், n வேண்டாம். k n தவிர வேறு எந்த ஆல்ஃபபெட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது 2 of 3k plus 1 3 into k plus 1 minus 1 2 power of 3k and 2 power of 3. 2 power of 3ன்றது 8ன்னு வந்திருக்கு. 2 power of 3k minus 8. இந்த 2 power of 3kன்றது நீங்கள் என்ன பண்ணலாம், 7p plus 1. ஸோ 8 into 7p plus 1. அதுக்கப்புறம் வெறும் மைனஸ் 1 இருக்கே, அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், minus 7ஐயும் ப்ளஸ் 7ஐயும் ஆட் பண்ணுறோம். இந்த ரிசல்ட் இது minus 8 ஆகுது, இது 7. இதையும் 8ஐயும் உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ என்னாகும், 7p plus 1 இது ஒரு minus 1 ஆகிடும். 1 minus 8 7p plus 1 and then minus 8. ஒன் செகண்ட், இங்கே தப்பாயிடுச்சு இந்த பார்ட்டில். ஸோ இங்கே எடுக்கிறப்ப ஸ்மால் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் ரவுண்டாக போயிட்டோம். அதுக்கு பதில் நாங்கள் ஷார்ட்கட்லேயே போயிடலாம். பாருங்கள், இங்கே 2 power of 3k plus 3 இது வரைக்கும் அதே தான். இந்த 8 இருக்குது, இது வரைக்கும் போனால் அதுக்கு பிறகு தான் நான் வேறு பண்ணிட்டேன். 2 power of 3kக்கு பதில் நாங்கள்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த 8 இருக்குது, இது 1 இருக்கா, இந்த -1 அதோட ஒரு -7ஐயும் +7ஐயும் பண்ணலாம்.
இந்த பண்ணுறதுனால என்னாகும், இந்த பார்ட் வரைக்கும் 8 வந்து இங்கே 8 இருக்குது. ஸோ 8 into 2 power 3k minus 8 இந்த 7 வந்தாச்சு. இந்த ரெண்டுலேயும் 8 வெளில எடுத்துடலாம். 2 power 3k minus 1 plus 7. 2 power 3k minus 1 அப்படியே அழகாக 7pன்னு இருக்குது. ஸோ ரொம்ப சுத்தவலாம். ஸோ 7p போட்டுடலாம். இந்த 7 அப்படியே இருக்கும். இந்த ரெண்டுலேயும் 7 காமன், 7 எடுத்துடலாம். 8p இது 8, இந்த p இந்த ப்ளஸ் 1, 7 times of something. அப்போ இது divisible by 7. ஸோ p of k true அப்படின்றது p of k plus 1 true அப்படின்றத காட்டிட்டோம். பை மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் p of n is true. ஸோ இந்த மாதிரி கணக்கு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த வரும்னு பாருங்கள். divisible by 7 ஒரு 7 ஆட் பண்ணி -7 பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். 2 power 3k minus 1 வருதான்னு பாருங்கள். வந்து தான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஸோ தட் இட் will be very clear. Exercise fifth problem, அதே மாடல் 3 power 2n minus 1 is divisible by 8. Let us assume p of n equal to this. n-க்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் ஆகிடும். 9 minus 1 8. 8 வந்து divisible by 8. அதை நீங்கள் எழுதுறீங்க. ஸோ முதல் மாடலில் p of 1 equal to p of 1 வந்து இங்கே இதாவது மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், divisible by 8 அப்படின்னால நீங்கள் எழுதுறீங்க இந்த வார்த்தையை 8 divisible by 8. therefore p of 1 is true. Let us assume p of k is to be true as usual. இது டிவைட் பை 2 அப்படினால டிவைட் பண்ணி சம் நம்பர் வரும். அதனால் இது என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எழுதியிருக்கேன். 3 power 2k minus 1 is divisible by 8னால that is equal to 8 into t. t is a real number. t is a natural number வச்சுக்கலாம். அதே தான் வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், k plus 1 true சொல்லணும். இந்த இடத்துல k வரத்தில் k plus 1 போட்டிருக்கேன் -1. இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 3 power 2k இது ஒரு 2னால 3 power of 2 minus 1. இந்த 3 ஸ்கொயர்ன்றதுன்னு சொன்னால் 9. ஸோ இது வரைக்கும் இந்த கணக்கில் இருக்குது. நான் என்ன ஆக்சுவலாக ஆட் பண்ணுறேன், இங்கே 9 இருக்குது இல்லையா, அதனால் ஒரு -8 ஆட் பண்ணி +8 பண்ணுறேன். அதாவது என்ன நம்பர் பண்ணுறோமோ அதால் அந்த 8ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்களா, ஒரு 8 ஆட் பண்ணி -8 பண்ணுறீங்க. இந்த ரிசல்ட் என்ன ஆகுது, இப்போ நான் இது வரைக்கும் குரூப் பண்ணிக்கலாம். 3 power 2k இது ஒரு 9, இந்த பார்ட் -1 -8ன்றது -9 ஆகுது. 3 power 2k into 9 -9 இந்த 8 அப்படியே இருக்குது. இந்த ரெண்டுலேயும் 9 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 9 into 3 power 2k -1. இதை 9 வெளில எடுத்துட்டோம். இந்த 3 power 2k இது -9 எடுத்ததுனால 1. 3 power 2k -1 என்ன சொல்லியிருக்கோம், 80. ஸோ இது 9 into 80 ப்ளஸ் 8 வரும். நீங்கள் இப்போ 8 காமனாக எடுத்துகிட்டே என்ன வரும், இங்கே 90 + 1 வரும். இது என்ன வேணால் இருக்கட்டுமே, வெளில 8 இருக்கேன். therefore it is divisible by 8. ஸோ இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், p of k true அப்படின்னா p of k plus 1 is also divisible by 8. Therefore, by mathematical induction, 3 power 2n minus 1 is divisible by 8. It's okay, man? Now, next example, next problem. Exercise 7th problem, the board 5 power 2n minus 1 divisible by 24. அதே மாடல். ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்றதுனால ஸோ n equal to 1 போடுறீங்க. அப்போ 5 square minus 1, 25 minus 1, 24. 24 is divisible by 24 ஆகுது. Therefore, p of 1 is true. p of k assume பண்ணிக்கிறோம். 5 power 2k minus 1 divisible by 24. divisible by 24னால this is equal to 24 times of some number tன்னு வச்சுக்கிறோம். இப்போ k plus 1 இங்கே n வரத்தில் k plus 1 2k plus 2ன்னு ஆகிடும். இதை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ 5 power 2k into 5 power 2. 5 power 2ன்றது 25. 25 times of 5 power 2k minus 1. இந்த பார்ட் as usual நம்ம ஆட் பண்ணுறோம். 24 அதனால் -24 plus 24. அப்போ இதென்ன இது வரைக்கும் 25, இங்கே ஒரு 25 ஆகிடுச்சு. இந்த 25 காமனாக எடுத்தோம். 25 காமனாக எடுத்தால் 5 power 2k minus 1 plus 24. இந்த 5 power 2k minus 1 அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 24t அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த பாட்டுக்கு அடுத்த பாட்டை 24t போடுறோம். 25 into 24t plus 24. இதுலேருந்து 24 எடுத்துட்டோம் அப்படின்னா 25t. இந்த 24 இருந்தால் 1. therefore 24 இதை 24ஆல் டிவைட் பண்ண முடியும். hence p of k true அப்படின்னா p of k plus 1 true. therefore by mathematical p of n is true. ஸோ இந்த மாடல் எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு இருந்தது. இப்போ எக்ஸசைஸில் ஒரு 3 கணக்கு நம்ம பார்த்துட்டோம். அதே மாடல் now I think it will be clear. 3 power 2n minus 1 பார்த்தோம். அப்புறம் 5 power 2n minus 1 ஆக மொத்தம் 3 கணக்கு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் அடுத்த பார்ட் the a power n 6th ப்ராப்ளத்தை அதே மாடல் ஆனால் ஆல்ஃபபெட்டில் இருக்கேன், அதனால் தனியாக போட்டிருக்கேன். இப்போ 6th ப்ராப்ளத்தை பார்க்கலாம். 6th problem, a power n minus b power n is divisible by a minus b. We have to prove by mathematical induction. முதல்ல as usual எடுத்துக்கோ. let p of n equal to this. p of 1 அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 1 இங்கே 1, அதனால் a minus b
a minus b is divisible by a minus b. So p of 1 is true. We are assuming p of k to be true, therefore a power of this is divisible by a minus b. Assume பண்ணிக்கிறோம், அதனால this is equal to a minus b into t. Otherwise, ரொம்ப clear-ஆ சொல்லணும் அப்படின்னா this equal to this into this, a minus b into t. ஓகேவா? இதிலிருந்து இதுக்கு அப்புறம் அடுத்ததாக a power k என்னன்னு பார்க்குறோம். a power k என்றது இப்படி வரும், minus b power k அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. நான் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். k வர இடத்துல k plus 1, இந்த k வர இடத்துல k plus 1. இது வந்து a power of k into a, அதனால் இப்படி எழுதியிருக்கேன். இந்த b power of k plus 1 அதையும் பண்ணியிருக்கலாம், பண்ணலனா இந்த a power kக்கு பதிலாக இங்கே சொன்னமே அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a power of kக்கு பதிலாக b power of k plus t into this, இந்த பார்ட்டு b power of this இருக்குது. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், b power of k into b power of 1. இப்போ இந்த பார்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் b power of k காமன், b power of k காமன் எடுத்துடலாமா? இங்கே ஒரு a வரும், இதில் b வரும், இது அப்படியே எழுதிக்கலாம், இது ஒன்றும் மாற்ற வேண்டாம். இப்போ இங்கே a minus b காமன் ஃபேக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் b power k மிச்சம், இதில் a into t மிச்சம். அதர்வைஸ் the whole thing is definitely divisible by a minus b. ஏன்னா a minus b அவுட் சைடு இருக்குது. நம்பரில் பார்த்தது போல் ஆல்ஃபபெட்டில் பார்த்துருக்கோம், அதனால் இதை கொஞ்சம் தனியாக நான் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு 3 கணக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு கணக்கும் எக்ஸசைஸில் 2 சம்மும் குயிக்காக முடிச்சிடலாம். Now I go for the example. Example 2.38, n square plus n is an even number அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்போ போல் நம்ம என்ன பண்ணுறோம், let us assume it as p of n, let p of n equal to this, n-க்கு பதிலாக 1 போடுறோம். p of 1 அப்படின்னம்னா இங்கே 1 square plus 1, அதாவது 2 is an even number, therefore p of 1 is true. p of k we are assuming it to be true, k square plus k is divisible by, even number, அதனால் 2 into something, even number அப்படின்னா multiples of 2 இருக்கணும் இல்லையா, அதனால் இது பண்ணியிருக்கோம். இந்த k square plus k என்றதை k into k plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம், that is equal to 2t. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், p of k plus 1 to be true சொல்லணும். இந்த இடத்துல k plus 1 the whole square, இங்கே ஒரு k plus 1, இந்த ரெண்டுலையுமே k plus 1 காமனாக எடுத்துடலாம். அப்போ k plus 1 மிச்சம், இங்கே ஒரு 1, ஸோ அப்போ k plus 2 ஆகிடும். இது ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், k into k plus 1, k into k plus 1 plus 2 times of k plus 1. இந்த k into k plus 1 என்றது நம்ம 2tன்னு சொல்லியிருக்கோம், plus 2 times of this. இந்த ரெண்டுலையுமே ஒரு 2 வெளில எடுத்துட்டோம்னா t plus இந்த மாதிரி வரும், k plus 1 அப்படி வரும். இது என்ன வேணாலும் இருக்கட்டுமே, வெளில 2 இருக்கா, therefore it is an even number, we have proved it. அதான் p of k true அப்படின்னா p of k plus 1 true, therefore by mathematics p of n is true. அந்த இதெல்லாம் யூஸ்வலாக நீங்கள் எழுதுறதெல்லாம் எழுதிடும். இப்போ கடைசியாக 2 கணக்கு இருக்குது, எக்ஸசைஸில் அதையும் முடிச்சிடலாம். கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சு இந்த வீடியோ, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஏன் இது ஒரே வீடியோ போட ரெண்டாக போடாமல் அப்படின்னா இது எல்லாமே ஒரே மாடல். ஸோ 2 டைப் தான், ஒரு டைப் வந்து அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க, இன்னொன்று வந்து ப்ரூவ் தட் divisible by அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ தான்ப்பா, ரொம்ப ஈஸி அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும்ன்றதுனால I have taken little more time to complete this video. Instead of splitting up into 2 videos, ஒரே வீடியோவில் I am going. Now I go for the exerciseல இருக்க last 2 problem quick பார்த்துடலாம். 8th sum, prove that n into n plus 1 into n plus 2 is divisible by 6. p of n equal to this, அப்போ p of 1 equal to என்ன, 1, இங்கே ஒரு 1 plus 1 2, இங்கே 1 plus 2 3, 3 into 2 into 1 6 is divisible by 6. So p of 1 is true. அடுத்த பார்ட் என்ன பண்ணுறோம், p of k to be ட்ரூன்றதை அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ k into k plus 1 into k plus 2 is divisible by 6, அதனால் 6 times of some நம்பரை போட்டிருக்கேன். we have to prove now k plus 1. ஸோ k வர இடத்துல k plus 1, k plus 1 plus 1, k plus 1 plus 2, ஸோ k plus 1 into k plus 2 into k plus 3 ஆகுது. இந்த k plus 1 into k plus 2 அப்படின்றது பார்த்தீங்களா, அது என்ன சொல்லலாம், இதிலிருந்து k plus 1 into k plus 2 அப்படின்றது 60 by k சொல்லலாம் இல்லையா, இதிலிருந்து. அதனால் இதுக்கு பதிலாக 60 by 6 போட்டிருக்கேன் this. ஸோ முடிஞ்ச பட்சம் 6 காமனாக இருக்குது, ப்ளஸ் எதுவுமே இல்லை. ஸோ 6 times or something, டெஃபினட்டாக 6 is common. ஸோ therefore divisible by 6 ஓவர் ஆகிடுச்சு. now last ப்ராப்ளம், அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறதோட ஷேர் பண்ணுங்கள் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா +1 ஜென்ரல் மேத்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அண்ட் சென்ட்ரல் போர்ட் மேத்ஸ் சிபிஎஸ்சிலையும் மேத்ஸில் பார்க்கலாம். ஓகேவா?
So the last problem, very simple problem. 2 power of n is greater than n அப்படின்னு காட்டணும். 2 power of n is always greater than n. That is the question. Where n is a natural number. Okay ba? Let us assume as usual p of 1 அப்படி வச்சுக்கிறோம். அப்போ n க்கு பதிலா 1 போடுறோம். 2 power of 1. 2 power of 1 ன்றது 2. இங்க என்ன சொல்லிருக்கோம் 1. அதனால இந்த பக்கம் வந்தோம்னா just 1 சொல்லணும். 2 is greater than 1. True. புரியுதா? இங்க n equal to 1 ன்னு போடுறோம். இங்கே 1 ன்னு போடுறோம். இங்க 2 power of 1 ஆகும். இங்க 1. 2 power of 1 ன்றது 2. 2 is definitely greater than 1. So the part proof ஆயிடுச்சு. P of 1 is true. Now assume P of k to be true. That is 2 power of k greater than k. அந்த greater than k அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் 2 power of k equal to some k plus some number where t is a natural number அப்படி வச்சுக்கிறோம். ஓகே தானே? இதை விட ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. 2 power of k ன்றது k விட ஜாஸ்தி. ஸோ k plus something வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம p of k plus 1 பார்க்கணும். 2 power of k plus 1 இதை ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா 2 power of k into 2. ஸோ இதை பண்ணிங்கன்னா 2 power of k ன்றதை k plus t சொல்லலாம். 2 times of k plus t வருது. இதை I have to என்ன ப்ரூவ் பண்ணணும்? It is greater than k plus 1 னா greater than k plus 1 அப்படின்னு சொல்லணும். It is true தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், t is equal to நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. t equal to 1ன்னு சொன்னால் கூட இதெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டாம். நீங்கள் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ t equal to 1ன்னு சொன்னால் கூட இந்த பார்ட் என்ன ஆகும்? இது k plus 1 ஆகும். அதாவது 2k plus 2ன்னு ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? வெறும் k plus 1 தான் இருக்குது. k plus 1 இங்கே greater than k plus 1 equal to 1ன்னு வச்சுனா கூட 2 into 2 2k plus 2ன்னு ஆகுது. 2k plus 2 is definitely greater than k plus 1 தானே? புரியுதா? 2 into k t equal to 1ன்னு வச்சுனா கூட 1 தான் smallest number. Even if you put k equal to 1 வச்சோம்னா LHSல என்ன ஆகுது? 2 into k plus 1 அதாவது 2k plus 2. இந்த பக்கம் என்ன இருக்குது? வெறும் k plus 1. டெஃபினட்டாக 2k plus 2 is greater than k plus 1. இது t equal to smallest number வைக்கிறப்பவே t equal to இப்போ என்ன நம்பர் வேணாலும் நேச்சுரல் நம்பர் வரப்போ டெஃபினெட்லி the LHS இருக்கே 2 power of k plus 1 will be greater than k plus 1. Therefore நீங்கள் as usual கன்க்ளூஷன் பண்ணுறீங்க p of k leads to p of k plus 1 true. Therefore by mathematician p of n is true அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைப்பில் மேத்தமெட்டிக்ஷன் வெரி ஈஸி ஒன். நீங்கள் என்ன பண்ணணும்? p of 1 ட்ரூன்னு காட்டணும். அப்புறம் p of k அசியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம் p of k plus 1 ட்ரூன்றதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். இந்த p of k plus 1 ட்ரூ அப்படின்ற ப்ரூஃப் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதை நீங்கள் தளவாயிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை, ஃபுல் மார்க் இதில் வாங்கிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.